ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து பொதுமக்கள் சுவரொட்டிகள் ஒட்டி கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். கும்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தகவல் பரவியதை அடுத்து திமுகவின் இரட்டை வேட அரசியலை கண்டித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிப்பதாகவும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் கும்பரம் பகுதியில் விமான நிலையம் அமையாது என எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி வழங்க வேண்டும் என கூறி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மரக்கிளைகள் நடுவே மின்கம்பிகள் செல்வதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பூதங்குடி கிராம பகுதியில் புளிய மரத்தின் கிளைகளுக்கு நடுவே உயர் அழுத்த மின்கம்பி சாலையை கடந்து செல்வதால் மரக்கிளைகள் முறிந்து விழும் பட்சத்தில் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து விடியாத திமுக அரசின் மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற உள்ளதால் இதற்கான கொடியை சுத்தம் செய்வதற்காக 4 பேர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றதற்கு மலைப்பாதை மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மேல் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு அதற்கான கொடியை சுத்தம் செய்வதற்காக 4 பேர் மலைக்கு சென்றதை அடுத்து யாரும் மலை மேல் ஏறக்கூடாது என்றும் இல்லையெனில் தங்களை அனுமதிக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைகளை கொண்டாட நீலகிரி மாவட்டம் உதகையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களிலும் சுற்றுலா வாடகை வாகனங்களிலும் வந்ததால் சேரிங் கிராஸ், உதகை கோத்தகிரி நெடுஞ்சாலை, உதகை குன்னூர் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் ஆட்சியர் அலுவலகம் அருகே 2 ஆம்புலன்ஸ்கள் நெரிசலில் சிக்கி தவித்தது. போக்குவரத்து காவலர்களின் பற்றாக்குறை போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.